हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 6 தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் 15. அகம் கிரிதரஸ்ச சுராத்யோ யே தக்ஷாதயோ அக்னேர் இவ கேதவஸ்தே கிம் வா விதாமேச பிரதக் விபாதா விதஸ்வ சம்னோ த்விஜத் தேவ மந்திரம். நான், அதாவது பிரம்மதேவர், சிவபெருமான் மற்றும் தட்சனை போன்ற பிரஜாபதிகளால் சூழப்பட்ட தேவர்கள் அனைவருமே மூல நெருப்பாகிய உம்மால் ஒளியூட்டப்பட்ட பொறிகளேயன்றி வேறென்றும் இல்லை. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதாலேயே ஒருவரால் முக்தி அடைய முடியும். ஆனால் இந்த மந்திரம் பிராமணர்களுக்கும் தேவர்களுக்கும் மட்டும் ஏற்றதாகும். இந்த கலியுகத்தில் நாம் அனைவருமே மிகவும் துன்பகரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையில் இந்த யுகத்தின் ஆபத்துக்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய பொருத்தமான மந்திரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் பகவான் சைத்தன்யராக தோன்றி ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை நமக்கு அளித்துள்ளார். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. சண்டை சச்சரவுகள் கொண்ட இந்த யுகத்தில் பகவான் கிருஷ்ணரின் புனித நாமத்தை பாடுவதே முக்திக்கான ஒரே வழியாகும். வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழியே இல்லை என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். பகவான் சைத்தன்யர் தம்முடைய சிஷ்டாஷ்டகத்தில் இவ்வாறு கூறுகிறார். பரம் விஜயத்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண நாம சங்கீர்த்தனத்திற்கு சர்வ மங்களம் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். பகவானாலேயே நேரடியாக பாடப்பட்டதான இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்னும் மகா மந்திரத்தை நம்முடைய முக்திக்காக பகவான் கிருஷ்ணரே நமக்கு அருள் செய்துள்ளார். பௌதீக இருப்பின் ஆபத்திலிருந்து விடுபடுவதற்குரிய வேறொரு வழியை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கு பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமானை போன்ற தேவர்களும் தக்ஷனை போன்ற பிரஜாபதிகளும் கூட மிகப்பெரிய நெருப்புடன் ஒப்பிடப்படுபவரான பகவான் கிருஷ்ணரின் முன்னிலையில் ஒளியூட்டப்பட்ட பொறிகளை போன்றவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். நெருப்பு பொறிகள் நெருப்பினுள் உள்ளவரையில் அழகாக இருக்கின்றன. அதை போலவே நாம் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் சகவாசத்திலேயே தொடர்ந்து இருந்து எப்போதும் அவரது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்போமானால் நாம் எப்போதுமே புகழுடனும் பிரகாசத்துடனும் இருப்போம். பகவானின் தொண்டிலிருந்து நாம் வீழ்ச்சியடைந்த உடனேயே நமது புகழும் பிரகாசமும் அணைந்துவிடும், அல்லது குறைந்தது சில காலத்திற்காவது நிறுத்தப்பட்டுவிடும். மூல நெருப்பாகிய பரம புருஷரிடமிருந்து வரும் பொறிகளை போன்ற ஜீவராசிகளாகிய நாம் ஒரு ஜட சூழ்நிலையில் விழும்போது முழு முதற் கடவுளிடம் இருந்து மந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் அளிக்கப்பட்டவாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மிக உன்னதமான சக்தி வாய்ந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதன் மூலமாக இந்த ஜட உலக கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுவோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 6 தேவாசுரர்களின்
சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.